வணக்கம், உங்களை இந்த சுவாரஸ்யமான விளக்கத்திற்கு வரவேற்கிறேன். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? திடீர்னு போன் எடுத்து டைம் பாப்பீங்க, 11:11 காட்டும். வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க, முன்னாடி போற காரோட நம்பர் 222 இல்லனா 777 இருக்கும். இது சும்மா தற்செயலா நடக்குதா? கண்டிப்பா இல்லங்க. இதுக்கு பின்னாடி சில ஆச்சரியமான உளவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு நாம எத்தனை தடவை டைம் பார்க்கறோம்? 10:24, 0417 எத்தனையோ சாதாரண நேரங்களை பார்க்கறோம். ஆனா அதெல்லாம் நமக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா அதே 11:11 இல்ல 2:22ன்னு ஒரு விசித்திரமான நேரத்தை பார்க்கும்போது டக்குன்னு நம்ம மூளை அதை நோட் பண்ணிக்கும். ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது இல்ல? அதான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் இந்த குறிப்பிட்ட எண்கள் மட்டும் என் மனசுல அப்படியே பதிஞ்சிடுது? இது வெறும் தற்செயலா நடக்கிற ஒன்றா, இல்ல இதுக்கு பின்னாடி உங்களே அறியாத ஏதாவது ரகசியம் ஒளிஞ்சிருக்கா? சரி, வாருங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். விஷயமா நம்ம இடது மூளை, அதாவது அறிவியல் ரீதியான பார்வையை பார்ப்போம். நம்ம மூளை பண்ற சில ட்ரிக்ஸ் இதுல இருக்கு. இத சைக்காலஜில தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம், அதாவது செலக்டிவ் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூளை எப்பவுமே சாதாரண விஷயங்களை அப்படியே ஃபில்டர் பண்ணிடும். ஆனா இந்த 11:11 மாதிரி ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் கண்ணுல பட்ட உடனே அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். அதனாலதான் சாதாரண நேரங்கள்லாம் மறந்து இது மட்டும் மனசுல ஆழமா நிக்குது. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு, அதிர்வெண் மாயை. இது அறிவியல்ல பார்டர் மைண்ட் ஹாஃப் நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நீங்க இப்போ புதுசா ஒரு மாடல் கார் வாங்கலாம்னு முடிவு பண்றீங்கன்னு வைங்க. அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ரோட்ல எங்க திரும்பினாலும் அதே கார் உங்க கண்ணுல போடும். இது உங்களுக்கு நடந்திருக்கா? அதே மாயை தான் இந்த நம்பர் விஷயத்திலயும் நடக்குது. ஆக இந்த ஒட்டுமொத்த உளவியல் பார்வையை சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு அறிவாற்றல் சார்பு, அதாவது காக்னிட்டிவ் பயாஸ். நம்ம மூளை எப்பவுமே ஒரு பேட்டர்னை தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை இந்த குறிப்பிட்ட எண்ணை நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்க ஆழ் மனசு அதை எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சிடும். இதுதாங்க சயின்ஸ். ஓகே, இப்போ அப்படி கொஞ்சம் அடுத்த கோணத்துக்கு மாறுவோம். அறிவியலை தாண்டி வலது மூளையோட சிந்தனை, அதாவது ஆன்மீக ரீதியா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். எண் கணிதம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் படி இந்த நம்பர்ஸை ஏஞ்சல் நம்பர்ஸ் அல்லது தேவதூதர் எண்கள்னு சொல்லுவாங்க. உங்களை பாதுகாக்கிற சக்திகளோ இல்ல இந்த பிரபஞ்சமோ உங்களுக்கு ஏதோ ரகசிய மெசேஜ் சொன்ன ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இது மிக தெளிவா எதை குறிக்குதுன்னா, ஒரு பிரம்மாண்ட இணைப்பு. அதாவது நீங்க போயிட்டு இருக்கிற பாதை ரொம்ப சரியானது. உங்க எண்ணங்களும் உங்க செயல்களும் இந்த பிரம்மஜத்தோட ஒரு நேர்கோட்டுல, அதாவது அலைன்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத காட்டுற ஒரு சூப்பரான சிக்னல் இது. சரி, இப்போ இந்த சீக்ரெட் கோட்ஸை பிரேக் பண்ணிடுவோம். ஆன்மீக ரீதியா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கு. எந்தெந்த நம்பர் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு டக்குன்னு பாத்திரலாம் வாங்க. முதல்ல இந்த 11 அல்லது 1111 இத பாத்தீங்கன்னா இது ஒரு புது ஆரம்பம்னு அர்த்தம். நீங்க நினைச்சது அப்படியே நிஜமாக போகுது. அதனால இந்த டைம்ல நீங்க ரொம்ப பாசிட்டிவா யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 222. இது ஒரு சமநிலை அப்புறம் நம்பிக்கைக்கான குறியீடு. உங்க வாழ்க்கையில எல்லாமே கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்க. அதனால அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு இந்த நம்பர் உங்களுக்கு சொல்லுது. 333 இது ஒரு பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதலுக்கான அடையாளம். இந்த நம்பரை நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட முழு ஆசீர்வாதமும் ஆன்மீக வழிகாட்டலும் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்குன்னு அர்த்தம். 444 இது உங்களுக்கு சுத்தி இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு அரண். நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க. உங்க கடின உழைப்புக்கான பலன் சீக்கிரமே உங்களுக்கு தேடி வரும்னு இந்த நம்பர் உறுதியளிக்குது. ஃபைனலா 555 இந்த நம்பரை பாத்தீங்கனாலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி. உங்க வாழ்க்கையில ரொம்ப பாசிட்டிவான ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கெட் ரெடி. ஆக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அறிவியலா இல்ல ஆன்மீகமா, இந்த ரெண்டு பக்கத்தையும் நாம சமமா புரிஞ்சுக்கணும். இதை சிம்பிளா சொல்லணும்னா, சயின்ஸ் படி பார்த்தா இது நம்ம மூளை பண்ற ஒரு சாதாரண ட்ரிக். மூளைக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸ் அது தேடி கண்டுபிடிக்குது. ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா இது உங்களை சுத்தி இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியோட அடையாளம். ரெண்டு தரப்புமே ரொம்ப சூப்பரான விளக்கங்களை கொடுக்குது இல்லையா? கடைசியா ஒரு கேள்வி, இது மூளையோட தந்திரமா இல்ல பிரபஞ்சத்தோட மெசேஜா? நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கான உண்மை. நீங்க இதுல எதை நம்புறீங்க? இந்த சுவாரஸ்யமான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இதை மத்தவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.